தெரு நாய்களை கூட இன்னைக்கு இவர்களால் அடக்க முடியல. இதுக்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்குது, ஒரு பாசிசம் இருக்குது. ஒரு முறையும் இவங்க இதை தான் சொல்லுவாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இத்தனை லட்சம் பேருக்கு, இத்தனை கோடி பேருக்கு, இளைஞர்களுக்கு வேலை கொடுப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை கொடுப்போம், இலவசத்தை கொடுப்போம். நான் என்ன கேட்குறேன், அப்போ இலவசங்களை தவிர்க்கிறாரா, இலவசங்களை வந்து பிடுங்க போறாரா விஜய்னா? இல்லை, மக்களை மேம்படுத்த போறாருன்னு சொல்றோம். இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஒருத்தர், இதையெல்லாம் எனக்கு போதும், நிரந்தரமாக அதிலிருந்து வெளியில் வரேன். ஒருத்தர் வரேன் சொல்லி கடைசி வரைக்கும் சொன்னார். கடைசி நாள் வரைக்கும் சொல்லிட்டு எனக்கு தலை சுத்துதுன்னு ஓடிட்டார். நான் பிரபாகரனுடைய பிள்ளைன்றாரு, பெரியாரனுடைய பேரன், அவன் என் தாத்தன், நான் அவனோட பேரன் அப்படின்றாரு. இன்னைக்கு எங்கே போயிட்டார்? அப்போ இந்த நாக்கை எதால் சுடுறது? இந்த வாயை எந்த PK 47 வச்சு சுடுறது? இவர்களுக்கு என்ன தெரியும்? இவர்கள் ரசிகர்கள், விசில் அடித்தவர்கள், இவர்கள் போஸ்ட் ஓட்டினவன் தான், விசில் அடித்தவன் தான். ரசிகனா தலைவராக இருக்கும்போது, ஒரு ஹீரோவாக இருக்கும்போது கொண்டாடின, ரசிகனாக இருக்கும்போது. ஆனால் இன்னொரு கட்சியில் உறுப்பினராக இருந்திருக்கான், தொண்டனாக இருந்திருக்கான். அதிமுகவில் எப்படி இருந்தார் அண்ணன் ரகுபதி அண்ணன், இன்னைக்கு இங்கே வந்து எப்படி இருக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். புரியுதுங்களா? அவர் சொல்கிறார் பஞ்சு டைலாக் பேசினா இவங்களாம் தாங்க மாட்டாங்க. அவங்களோட வியாபாரத்தை பாதுகாத்துக்கணும்ல, அதுக்கு ஒரு ஜீவோ பாஸ் பண்றாரு. இனிமேல் எந்த சாராய ஆலையும் அமைப்பதற்கு தமிழ்நாட்டில் அனுமதி கிடையாது. போட்டாங்களா? நீங்க தொடங்க கூடாது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? நடந்துகிட்டே இருக்கும். சட்டமன்றத்தில் பேசுறாரு. யார் அந்த சார்னு எடப்பாடியார் கேட்கிறாரு, எதிர்கட்சியினுடைய தலைவர் கேட்கிறாரு. அதுக்கு இவங்க ஒருத்தர் மேல ஒரு பொய் வழக்க போட்டு, இவர் தான் அந்த சார், நாங்க உங்களை கேள்வி கேட்கணும், 100 சார் எங்களால கேட்க முடியும் அப்படின்னா, அப்ப அந்த 100 பிரச்சனையை பேசாம இருக்கிறது யாரு? இவரே வாய் கொடுத்து மாற்றாரா? இதுதான் திமுக அரசாங்கம். நீ பண்ண தப்ப நான் பேசல, நான் பண்ணதை ஏன் நீ பேசுற? ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்கு. இவர் பிஜேபியினுடைய பி டீம். பிஜேபின்னே சொல்லுங்க, மக்கள்கிட்ட நாங்க பாத்துக்கிறோம். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தாவேகா கட்சியினுடைய ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? தாவேகா கட்சி உதயமானதிலிருந்து தமிழக வெற்றி கழகம் குறித்தான பேச்சு தான் இன்னைக்கு அரசியல் அரங்கில் போய்கொண்டிருக்கிறது. நிறைய கட்சிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது, நிறைய விஷயங்கள் அரசியலில் பேசியிருக்கோம். நான் தாவேகா கட்சி மற்ற கட்சிகள்ல இருந்து எப்படி மாறுபட்டிருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா இப்போ வந்து நாங்கள் வந்து சுதந்திர இந்தியாவில் சுதந்திரத்துக்கு பிறகு 75 ஆண்டுகள் கட்சி நடத்துகிறோம்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த கடந்த அரை நூற்றாண்டுகளாக கட்சி நடத்துகிறோன்றது சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவர்களுடைய பார்வை ஆளக்கூடிய தரப்பில் 2 கட்சிகள் மட்டும்தான் இங்கே வந்து மாறி மாறி ஆட்சி செஞ்சுருக்காங்க. இந்த ஆட்சி காலத்தில் இன்றை வரை மக்களினுடைய பஞ்சம் தீரல், படித்தவர்களுடைய நிலை வந்து பெருசாக மாறலை. படித்தவர்களுக்கான உரிய வேலை வாய்ப்புங்க இல்லை. அதே போல் மக்களை வந்து பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வந்து அடிமையாக தான் ஆக்கியிருக்கு. அன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் அங்கேருந்து இங்கே வந்து நம்மளை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி நம்ம இங்கே இருந்துக்கிட்டே அவனுங்களுக்கு அடிமையாக இருக்கும். அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்நிய நாட்டினுடைய BPO சென்டர், கால் சென்டர், அதுக்கு வண்டி ஓட்டக்கூடியது. இதில் வந்து இந்த 40 வயசுக்கு மேலே பசங்க அதில் ஒர்க் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கேள்விக்குறி தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த இளம் ரத்தத்தை வந்து ஸ்டாப் போட்டு உறிஞ்சிக்கிறது இந்த பன்னாட்டு நிறுவனங்கள். அதுக்கு வந்து மார்த்தட்டிக்கிறது தான் இந்த ஆளக்கூடிய தரப்பில். அதே மாதிரி விவசாயிகள் சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னா இல்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் பஞ்சாப் மாநிலம். பஞ்சாப் மாநிலத்தில் கடந்த ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து பஞ்சாப் சகோதரர்கள், விவசாய சகோதரர்கள் தொடர்ச்சியான பேரணி, போராட்டம் எல்லாமே நடத்தினாங்க. அவர்கள் வர டிராக்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சென்னையில் ஒருத்தர் வச்சுருக்கிற காரை எவ்வளோ சொகுசாக வச்சுருப்போமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அவர்கள் மிகப்பெரிய ஒரு திட்டமிடுதல்,
நம்ம இங்கே விவசாயின்னு சொன்னால் அவர் ஒரு விவசாயி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிமட்டத்துலேயும் ஒரு ஏழ்மையான ஒரு சூழல்லையும் தான் பார்க்குறோம். அவன் அங்கே எல்லா வசதிகளோடும் இருக்கான். நல்ல ஆடம்பரமான கார் வச்சுருக்கிறான், நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறான். அப்போது அதே மாதிரியான ஒரு திட்டமிடுதல் இங்கே இல்லை. ஏன் அப்படின்னா இவர்களுடைய ஒரு ஆட்சி முறையை வந்து இங்கே பார்க்க வேண்டியது. ரெண்டு கட்சிகளும் ரெண்டு கட்சிகளுக்கும் திராவிட கட்சிகள் 2 பேருக்கும் இவர்களும் அங்கிருந்து தோன்றியவர்கள் தான். இவர்களுக்கு பெரிய மாற்றமெல்லாம் ஒன்றும் இல்லை. இவர்கள் யாரும் வந்து நேரடியாக இவர்களுடைய கடவுளுடைய பிள்ளைகள்னு சொல்லிட முடியாது. இவர்களும் அங்கேருந்து வந்தவர்கள் தான். ஸோ இவர்களுடைய ஸ்ட்ரக்சர் வந்து அந்த மாதிரி இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய மக்கள் ஒரு கொள்கையோடு இருந்தான். நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுவேன்னா என்னுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த கட்சிக்கு தான் வாக்களிக்கணும். இன்றைக்கி அதிலேருந்து பிரிகிறான், மாறுபடுறான், கருத்தியெல்லாம் மாறுபடுறான். அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்றத யோசிக்கிறான். அந்த சிந்தனையை சிதறடிக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்து வரப்பட்டது தான் அந்த டாஸ்மாக் போதையை வந்து அரசாங்கமே ஏற்றுக்குது. மற்ற நாடுகள் வந்து கல்வியை இலவசமாக்கியிருக்கு, மருத்துவத்தை இலவசமாக்கியிருக்கு. ஆனால் நம்மளுடைய இந்தியா வந்து அதில் வந்து தமிழகமும் இந்தியாவும் எதாக வந்தோம் இதை வந்து அரசாங்கம் இதை விற்க ஆரம்பிச்சிருச்சு. தனியாருக்கு கல்வியை விற்றுருச்சு, தனியாருக்கு சுகாதாரத்துறையை விற்றுருச்சு. அதுக்கு ஒரு படி மேலே நாங்கள் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கி 2.0 போய் 3.0ன்னு சொல்கிறாங்க. 3.0ல் விமான சேவை இல்லாத நாடு எது? நம்ம நாடு. இருக்கக்கூடிய எல்லா போர்ட்டுகளும் தனியார் மயமாக்கப்பட்டது. இருந்த இத்தனை ஆண்டுகள் கட்டி காப்பாற்றிய எல்ஐசியினுடைய பங்குகள் விற்கப்பட்டது, பெட்ரோலிய பங்குகள் விற்கப்பட்டது, பொதுத்துறையினுடைய பங்குகள் விற்கப்பட்டது. இப்படி எல்லா வளங்களையுமே அழித்து விற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய நாடு தான் நம்மளுடைய நாடு. இன்னும் ஏழ்மையான சூழல்களில் தான் மக்கள் வந்து இரவு உணவு கூட இல்லாமல் உறங்குறாங்க அப்படின்றது ஒரு சர்வே ரிப்போர்ட் இருக்குது. இன்றைக்கி இல்லை, இது நான் சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கொடுத்த புள்ளி விவரம். இன்னும் எல்லளவு மாற்றங்கள் இல்லை. இன்றைக்கி கொஞ்சம் மாடர்னைஸாக மாறி இளைஞர்களை தற்கொலை பண்ணிக்கிறதும், வேலை கிடைக்காமல் இருக்கிறதும், விரக்தியில் இருக்கிறதும், இளைஞர்களை வந்து பன்னாட்டு கம்பெனிக்கு அடிமையாக கொடுக்கறதும், அவர்கள் போராடினா அந்த போராட்டத்தை அடக்கிறதும் ஒடுக்கிறதுமான ஒரு வேலையை மட்டும்தான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மண் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து ஒரு தொழில் முனைவரை உருவாக்குறோமா அப்படின்னு கேட்டால் இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. சரி, ஒன்றிய அரசு தான் அதை செய்யலை, மாநில அரசு முன்னெடுக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. சினிமா துறையை மிக பிரம்மாண்டமாக வளர்த்து வச்சுருக்கிறாங்க. கலால் துறையை, சாராயத்துறையும் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. கஞ்சா மது போதைகள் வந்து இப்போ இங்கே எல்லா இடமும் ரொம்ப சர்வசாதாரணமாக விற்கப்படுது. அப்போது அவனுடைய சிந்தனைகள் எல்லாமே சிதறடிக்கப்படுது. இது எங்கன்னா பள்ளி காலகட்டத்திலேருந்தே உருவாக்கிடுறாங்க. அப்போ அரசாங்கம் வந்து இதை சரியாக கட்டமைக்கலை. இதை தான் இவ்வளோ பெரிய விஷயமான இல்லை, தெரு நாய்களை கூட இன்றைக்கி இவர்களால் அடக்க முடியல. இதுக்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்குது, ஒரு பாசிசம் இருக்குது. அந்த நாயை பிடிக்கிறதுக்கு அதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்குது, அது ஒரு தனி ட்ராக். ஆனால் இவர்களுக்கு இதை தாண்டி நம்ம என்ன பார்க்கணும், இன்னும் ஏகப்பட்ட நிறைய விஷயங்கள் ஆமாம் இருக்குது. ஆனால் ஒரு முறையும் இவங்க இதை தான் சொல்லுவாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இத்தனை லட்சம் பேருக்கு, இத்தனை கோடி பேருக்கு, இளைஞர்களுக்கு வேலை கொடுப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை கொடுப்போம், இலவசத்தை கொடுப்போம். நான் என்ன கேட்குறேன், ஏன் இன்னும் இலவசம் கொடுக்குறீங்க? சுதந்திரம் அடைஞ்சிருச்சு நாடு. சுதந்திர இந்தியாவில் இன்றைக்கி 75 ஆண்டுகளை கடக்க போகிறோம். அப்படிப்பட்ட காலகட்டத்திலையும் இன்னும் மாதம் 1000 ரூபாய், எங்கள் பொங்கலுக்கு ஒரு துண்டு கரும்பு, நீங்கள் 1/2 கிலோ 1 கிலோ அரிசி, ஒரு 1/2 கிலோ வெல்லம், இதை வாங்கிறதுக்கான ஒரு சூழல் தான் இருக்கா மக்களுக்கு? இல்லை அரசாங்கம் வந்து இலவசமாக கொடுக்குது மக்களுக்கு. இலவசமாக ஏன் கொடுக்குது? ஒரு அன்பளிப்பாக கொடுக்குது, பரிசாக கொடுக்குது அப்படின்னு பார்த்தா பரிசை வாங்கிக்கலாம். பரிசு கொடுத்தோன்ற பேரில் ஒரு கணக்கு எழுதி கொள்ளையடிக்கப்படுது இல்லையா? இதை தான் நம்மளால் ஏற்றுக்க முடியலன்னு சொல்கிறோம். இதே போல் மக்களுக்கு எதையெல்லாம் கொடுக்கப்படுதோ அதையெல்லாம் கொடுத்துட்டு இவர்களுடைய ஆளக்கூடிய தகுதியை, அந்த தகுதி இல்லாதவர்கள் ஆளக்கூடிய காரணத்தினால இங்கே நமக்கு ஒரு 100 ரூபாய் செலவு செய்யப்பட்டால் இங்கே 1000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு கணக்கு எழுதப்படுது. அந்த கணக்கில் மிச்ச காசு எங்கே போகுது அப்படின்றது தான், இதுதான் ஊழலாக மறையுது. அதுதான் இங்கே நாடு முழுக்க பரவி கிடக்குது. லஞ்சம் கொஞ்சம் கூட தயவு தாட்சணையே இல்லாமல் இன்றைக்கி எங்கே போகணுன்னாலும் காசு இருக்கா, செலவு பண்ணுவியா, அதை பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு மனப்பான்மைக்கு வந்துட்டாங்க. மக்களும் பேசும்போதே அவருக்கு எதாவது கொடுக்கணும்னா கொடுத்துடலாம்ப்பா அப்படின்ற ஒரு இயல்பான சூழலுக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. 50 ஆண்டுகள் ஆட்சியில் இது தொடர்கதையாக தான் இருக்குது.
தொடர்கதையாக தான் இருக்கு. இதற்கான ஒரு விடியலை நோக்கி தான் இவர் வந்து நிற்கிறாரு. மாநாட்டில், பிரம்மாண்ட மாநாட்டில் அத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள் முன்னிலையில் சொல்றாரு, லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிக்கணும், ஊழலில் வந்து தலைத்து நிற்கக்கூடிய ஆட்சியை நம்ம இங்கிருந்து அகற்றணும் அப்படின்றத நேரடியாக ஒரு சவாலாக விடுறாரு. அப்போது போதையில்லா தமிழகத்தை உருவாக்கணும், இளைஞர்களை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தோட உள்ளே வந்து இறங்குறாரு. அப்போது இலவசங்களை தவிர்க்கிறாரா, இலவசங்களை வந்து பிடுங்க போகிறாரா விஜய்னா இல்லை, மக்களை மேம்படுத்த போகிறாருன்னு சொல்கிறோம். எங்களை மக்களை கையேந்தி பிச்சை எடுக்கிறதுல கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக்க போகிறாருன்னு சொல்கிறோம். அது என்ன திட்டம், அதை சொல்லுங்க. இல்லை இந்த விஷயங்கள்ல எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரி, இந்த விஷயங்களுக்கு இதையே இப்போ நீங்கள் பேசின எல்லா விஷயங்களும், நீங்கள் சொல்லுகிற விஷயங்களை ஏற்கனவே சீமான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அவரும் அதே கொள்கைகளை ஏறக்குறைய முன்னிறுத்துறாரு. ஏன் அவர் விட்டுட்டு இங்கே வரணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது அவருடைய கொள்கை அவருக்கானது, அவர் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறாரா? முருகனை வச்சு ஃபுல்லாக ரவுண்ட் அடித்தார், அதுக்கப்புறம் பெரியாரை வச்சுக்கிட்டு ரவுண்ட் அடித்தார். இன்றைக்கி பெரியாரை பற்றி என்ன பேசியிருக்காரு? நிலை இல்லாத மனிதர்களை பற்றி நம்ம இங்கே வந்து விவாத பொருளாக எடுத்துக்க முடியாது. அவருடைய கட்சியிலேயே தான் எல்லாருமே இருந்தாங்க. அவருடைய உணர்வுகள் சரியாக இருக்குமே. ஆனால் அங்கேருந்து ஒருத்தர் அதிமுகலையும் பிரதானமாக லெஃப்ட்டு ரைட்டுன்னு இருந்தக்கூடிய 2 பேருமே, ஒருத்தர் அதிமுகவில், ஒருத்தர் திமுகவில். இப்போ அந்த தமிழ் தேசிய உணர்வு எங்கள் அண்ணன் ஊட்டி வளர்த்ததெல்லாம் எங்கே போச்சு? ஊட்டி காந்தி, கல்யாண சுந்தரம் 2 பேர். ஆமாம். அதை தாண்டி இப்போ சமீப காலத்தில் வரவங்க பூரா மாவட்டமாக பிச்சுக்கிட்டு வரோம். வெளியில் 1000 பேர், 500 பேர், 300 பேருன்னு வெளியில் வந்துடுறான். அங்கேருந்து நேராக வந்து எந்த கட்சியில் சேரான்னு எல்லா ஊடகத்துக்கும் தெரியும். அப்போது ஏன் சேர்றாங்க? இவர் வந்து ஊட்டி வளர்த்த தமிழ் தேசியம் என்னாச்சு? இவருக்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டுருச்சு. அதனால் வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிக்கிட்டு இருக்கிறார். இவருடைய நிலை வந்து அவருடைய நிலையாக இல்லை. அதனால் அதில் வந்து நம்ம சும்மா சொல்ல முடியாது. இருக்கக்கூடியவர்கள் ஒரு மாற்றம் வேணும்னு நினச்சாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு மாற்றம் வேணும்னு தான் நினச்சாங்க. 2017 இதே போல் மெரினாவில் ஜல்லிக்கட்டு இது நடக்கும்போது அதில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம், ஒரு அலை தான். அதுக்கு முன்னாடி அவர் வெறும் 2.4% வாக்குகள் தான். அதன் பிறகு தான் அப்போது இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஒரு மாற்று உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஓட் பேங்க்கு, அது அவருடைய பெர்சன்டேஜ் ஓட்டு வந்து ஏறிச்சு. இன்னும் அது இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்து தேர்தல் இல்லை. இப்போ தமிழக வெற்றி கழகம் களத்துக்கு வந்திருக்கு. நாளைக்கு இவர் அதை எடுத்தால் தான் அவர் 8% வாக்கா, 10% வாக்கா, 2% வாக்கா, 4% வாக்குகளான்றது தெரியும். இப்போ நாங்கள் எல்லாம் நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்லாட்சி கொடுத்தா ஏன் தமிழகத்தில் 4 ஒரு பிரச்சனையாக இருக்குது? மக்கள் எல்லாம் இருக்கான். அப்போ விடியலுக்கான ஒரு தீர்வை யார் கொடுக்குறான்னு பார்க்குறான். பல 1000 கோடியை இங்கே வந்து ஒரு வருஷமும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர், இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஒருத்தர், இதையெல்லாம் எனக்கு போதும், நிரந்தரமாக அதிலிருந்து வெளியில் வரேன். ஒருத்தர் வரேன் சொல்லி கடைசி வரைக்கும் சொன்னார். கடைசி நாள் வரைக்கும் சொல்லிட்டு எனக்கு தலை சுத்துதுன்னு ஓடிட்டார், எனக்கு முடியலைன்னு ஓடிட்டார், எனது வயது மூப்பு, எனக்கு உடல்நிலை ஒத்துக்கலைன்னு ஓடிட்டார். ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன், நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனால் ஒன்றுமே இங்கே நடக்கலை, நிறைய மாற்றம் ஏற்படலை. லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர்னார் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அவர் வந்துருவாருன்னு எல்லா இளைஞர்களும் போய் நின்னாங்க அவர் பின்னாடி. அவரும் எல்லாருக்குமே நான் இல்லை, வர முடியாதுன்றத மாதிரி எல்லாம் நல்லா பேசினார். நான் வந்துடுவேன்னாரு. இளைஞர்கள் எல்லாமே கட்டமைச்சாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து வச்சு கொண்டாடக்கூடிய இடத்துக்கு மக்கள் கொண்டு போனாங்க. ஆனால் அவர் பணியை ராஜினாமா செஞ்சுட்டு வரல, அவரோட இடத்துல தான் அவர் இருந்தார். அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனாலும் வரல. மக்கள் எதிர்பார்த்தாங்க. மக்கள் வந்து மாற்றத்தையே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல கிடைச்சிருவாங்களா, அப்போ சரி இவருக்கு போடுவோம் அப்படின்னு போட்டதுல தான் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு தானா? இல்லை. அப்பவும் அதில் கொஞ்சம் பேர் தான் ஃபில்டர் பண்ணி இவருக்கு போட்டாங்க. இவருக்கு இங்கே உள்ளவருக்கு சண்டை போடுறதுக்கே பெரிய பஞ்சாயத்து, அவருடைய பஞ்சாயத்தாக ஓடிட்டுருக்கு. அவர் யாரை சொல்கிறாரு? நான் பிரபாகரனுடைய பிள்ளைன்றாரு. பெரியாரனுடைய பேரன், அவன் என் தாத்தன், நான் அவனோட பேரன் அப்படின்றாரு. இன்றைக்கி எங்கே போயிட்டார்? அப்போ இந்த நாக்கை எதால் சுடுறது? இந்த வாயை எந்த PK-47 வச்சு சுடுறது? இந்த கேள்வி எழுது.
அது ஆமக்கறி சாப்பிட்டவர் அப்படி தான் பேசுவார். அதனால அவரை பற்றி நம்ம பேசுகிறதுக்காக போனோம்னா இன்னும் நிறைய தனியாக ஒரு டிபேட் வைக்கணும், ஒரு இன்டர்வியூ வச்சு தான். இதெல்லாம் அந்த தொண்டர்களுக்கு புரியுது அப்படின்னு நினைக்கிறீங்க? கடந்து உங்ககிட்ட தாவேக்காக்கு வரவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இன்னைக்கு நிச்சயமாக இப்போ இதையெல்லாம் தாண்டி பயணிச்சா கூட இவர் நேர்மையாக இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு தானே வரான். இவர் சொன்ன மாதிரி நடந்துக்கலன்றதுனால தானே வரான். அந்த இடம் இங்கே இருக்குன்றது தெரியுது. இன்னைக்கு அரசியல் கட்சிகள் கொந்தளிக்குது, ஒரு மிகப்பெரிய ஒரு கொதிநிலைக்கு ஆளாகுது. ஏன் ஏன் இந்த கேள்விகள் தான். அவர் தான் சொல்லிட்டாரு, சொல்லல செயல் 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 சொல்லிட்டாருல்ல. அப்போ செயலில் தான் காட்டுவார். வா நீ வா, எனக்கு ஒரு கிட்னி எடுத்துட்டான், நீயும் உன்னை வந்து எடுத்துகிட்டு போன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஊடகங்களை சந்திக்கலை அப்படின்னா அவருடைய செயல்பாடுகள் இல்லைன்னு அர்த்தமா? தமிழகம் முழுக்க இன்னைக்கு சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. விலையில்லா மருந்தகம், விலையில்லா உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பசங்க என்னென்ன எந்தெந்த நேரத்தில் பேரிடர் காலத்தில் எல்லா மக்களுக்கு இடையூறுகள் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் களத்தில் வந்து நிற்கிறான். இன்றைக்கி தான் நிற்கிறானா? இல்லை. இன்றைக்கி ஒட்டுமொத்த மீடியாவுடைய கவனமும் அந்த பக்கம் திரும்பி இருக்கு. அவ்வளோதான். இவர்கள் மக்கள் இயக்கமாக இருக்கும்போதுலேருந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வரும்போது இவ்வளோ ஃபைல் கொண்டு வரான், அவனோட டாக்குமெண்ட் கொண்டு வரான். நான் இதுக்கு ஒர்க் பண்ணேன், நான் இதுக்கு வேலை செஞ்சுருக்கேன், நான் இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதை பார்க்கும்போது தான் தெரியுது அவன் இன்னைக்கு வேலை செய்கிறவன் கிடையாதுன்னு. அதே மாதிரி இவர்களுக்கு என்ன தெரியும்? இவர்கள் ரசிகர்கள், விசில் அடித்தவர்கள், இவர்கள் போஸ்ட் ஓட்டினவன் தான், விசில் அடித்தவன் தான். ரசிகனா தலைவராக இருக்கும்போது, ஒரு ஹீரோவாக இருக்கும்போது கொண்டாடின ரசிகனாக இருக்கும்போது. ஆனால் இன்னொரு கட்சியில் உறுப்பினராக இருந்திருக்கான், தொண்டனாக இருந்திருக்கான். அவன் ரத்தத்தை தான் நீங்கள் உறிஞ்சிங்க. இன்னைக்கு அவர்களுக்கான தலைவர் பிரம்மாண்டமாக வராருன்ன உடனே இங்கே ரசிகராக நின்று இவங்களுக்கு போஸ்டர் ஓட்டினான் பார்த்தீங்களா, அவன் பூராவும் இந்த பக்கம் வந்துட்டான். இப்போது ஒட்டுமொத்த புள்ளி விவரம், நான் ஏதோ வந்து உட்காந்து பேசுறதுக்காக சொல்கிறேன்றது இல்லை, ஒட்டுமொத்த புள்ளி விவரம் இன்னைக்கு தமிழக அரசில் இளைஞர்கள் எந்த பக்கம் இருக்காங்க அப்படின்னா அது தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் மட்டும்தான் நிற்கிறாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதை தாண்டி இந்த தேர்தல் வரக்கூடிய நேரத்தில்ன்றது சாமானிய மக்கள் இருப்பாங்க இல்லையா, இந்த சாமானிய மக்கள் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் மத்தியிலுமே இப்போவே அரசியல் பேசப்படுது. நாம் வந்து விஜய் அவர்களுக்கு தான் நம்மளுடைய ஓட்டை போடணும் அப்படின்றத. அவர் கட்சி தொடங்க போகிறேன்னு தான் சொன்னார். சொல்லும்போது அவர் கட்சி பேர் சொல்ல, கொடி அறிவிக்கலை, கொள்கை அறிவிக்கலை, செயல் திட்டங்களை சொல்லலை. எல்லாத்துக்கும் கொண்டு வந்து இவர்கள் தான் மாவட்ட செயலாளர், கிளை செயலாளர், நகர செயலாளர் பொறுப்புகளை போடலை. ஆனால் முடிவு பண்ணிட்டான் மக்கள், இவர் நமக்கானவர், மக்களுக்கானவர், நிச்சயமாக இருப்பார் அப்படின்றதுல அவனுக்கு மாற்று கருத்து இல்லாமல் வந்து நிற்கிறான் அவர் பக்கம். அப்போது இன்றைக்கி ஒருத்தருமே வரும்போதும் பார்க்கும்போதும் இவர்களை வந்து அரசியல்வாதிகளாக பார்க்குறது இல்லை, நம்ம வீட்டு பசங்களாம் பார்க்குறாங்க. நம்ம வீட்டு புள்ள இவ்வளோன்லேருந்து குட்டியிலேருந்து 60 வரைக்கும் விஜய் வரணும். நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு அம்மா 100 வயசை கடந்த ஒரு அம்மா சொல்கிறாங்க, விஜய் தான் வரணும், நல்லா நிறைய விஷயங்கள் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மா வயசுக்கு இவர் ரொம்ப சின்னவர் தான். அந்த அம்மா பேசுகிறாங்க, அவன் வரணும், நல்லது பண்ணணும், அவன் நல்லது தான் செய்வான், இருக்கக்கூடியவர்களுக்கு மாற்று வேணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய 100 வயசை கடந்த ஒரு அம்மா நினைக்குது. அப்போது தனக்கான படித்து முடிக்கிறதுக்கு இங்கே நிறைய அமைச்சர்கள் வந்து எல்லா பேர்லேயும் கல்லூரிகள் வச்சுருக்காங்க. ஆனால் தொழில் முனைவரை எந்த அமைச்சர் உருவாக்குனார்? எந்த சட்டமன்ற உறுப்பினர் உருவாக்குனார்? எந்த நாடாளுமன்ற உறுப்பினர் உருவாக்குனார்? எந்த துணை முதல்வர் வந்து உருவாக்குனார்? இல்லையே. இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் இன்னும் எங்களை பிச்சை எடுக்கக்கூடியவர்களாகவும், நாங்கள் வந்து மாதம் மாதம் உங்கள்கிட்ட 1000 ரூபாய் வாங்கக்கூடியவர்களாகவும், இதை இழிவு நிலைப்படுத்தி பேசக்கூடிய அமைச்சர்களாகவும் தான் நீங்கள் இருக்கீங்க. எல்லா அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் சட்டமன்றத்திலும் பல சொகுசு காரில் பயணிக்கிறீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மொத்த பேரும் போகிறதெல்லாம் 2 கோடி 3 கோடி ரூபாய் கார் தான். அது கம்மியால் யாரும் போகிறதில்ல. அப்போது நாங்கள் அரசியல் தான் பண்ணுறோம், மக்களுக்காக உழைக்கிறோம். ஏன் கஷ்டப்படுற? கொஞ்ச நாள் தள்ளி ஓய்வு, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டல, போதும் விட்டுடு. இப்போ கஷ்டப்படுறதுக்கு எங்கள் வீட்டு பிள்ளைங்களே இருக்குது, நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் உங்களுக்கு அப்புறம் நீங்கள் தான் இந்த மாவட்டம்னா இவருது, இந்த மாவட்டம்னா இவர், அது மாற்றவே மாட்டிங்களா? இங்கே வந்துட்டான் ஒருத்தன், சாமானியன் வந்துட்டான், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான்ல, போஸ்டர் ஓட்டினான்ல, அவன் வந்து நிற்கிறான். யாரா நிற்கிறான்? அந்த மாவட்ட செயலாளராக நிற்கிறான், அந்த கிளை செயலாளராக நிற்கிறான், அந்த வட்ட செயலாளராக இருக்கான், அந்த நகர செயலாளராக இருக்கான், ஒன்றிய செயலாளராக இருக்கிறான். இதை இவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியல. இந்த விஷயங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி மாவட்ட செயலராக, வட்ட செயலராக இந்த பொறுப்புகள் போடுறதுல தான் பெரிய பிரச்சனை இருக்குது. கட்சி தொடங்கிட்டாங்க, மாநாடு நடத்திட்டாங்க, இதை போடுறதுக்கே தடுமாறுறாங்களே, எப்படி இவங்க மேற்கொண்டு இந்த கட்சியை கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் விமர்சித்து பேச முடியுது. ஒரு வீட்டில் காது எப்படி பார்க்கலாம்? ஒரு வீட்டில் காது குத்து,
அந்த காது குத்தில் மாமா மச்சான் பேர் பிரிண்ட் பண்ணோம் பேப்பரில். அந்த பேரை பிரிண்ட் பண்ணுறதுக்குள்ளே இவர் பேரை போட்டால் என் பேரை போடக்கூடாதுன்னு ஒரு பஞ்சாயத்து நடக்கும். அது எல்லா வீட்லேயும் நம்ம பார்த்துருப்போம். கடைசியில் வந்து என்ன வந்து பந்தியில் நீ வந்து கூப்பிட்டியா, காது குத்த போகும்போது என் மடியில் உட்கார வச்சார். இது நம்ம வீட்டு பிரச்சனை, அது எங்கள் வீட்டு பிரச்சனை. இதுக்குள்ளே உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குது. நாங்கள் போடுறோம் போடலை, ஒரு மாவட்டத்துக்கு 2 மாவட்ட செயலாளர் போடுவோம், 2 மாவட்டத்துக்கு 1 மாவட்ட செயலாளரை பொறுப்பாளராக போடுறதெல்லாம் கட்சியினுடைய விவகாரம். இதில் நீங்கள் ஆளுங்கட்சி ஏன் பதட்டப்படணும்? மாவட்ட செயலாளர் போட்டால் நீங்கள் வந்து சேர போகிறீங்களா? இல்லை. அந்த மாவட்ட செயலாளருக்கு இல்லை வேலை செய்ய போகிறீங்களா? இல்லை. இப்போ தேடுறான், யார் இந்த மாவட்டத்துக்கு போட்டிருக்கா, அவனை நம்ம எப்படியே விலை பேசிட முடியுமா? இவனை விலை கொடுத்து வாங்கி அவனை செயல்படாமல் ஆக்கி நம்ம வந்து திருப்பி பகல் கனவு காண்டுகிட்டு இருக்காங்க. ஒருபோதும் நடக்காது. அதுக்கான அடிப்படை தேர்வுகளையோட முன்னெடுத்து கொண்டு போகிறது தான் இந்த கட்சி. எனக்கு தரல உனக்கு தரல எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடியதான். 75 ஆண்டுகள் வரலாறு மிக்க கட்சின்றாங்க. பிரச்சனை இருக்காதா? பொதுக்குழு நடக்கும்போது போய் பாருங்கள், செயற்குழு நடக்கும்போது போய் பாருங்கள், கட்சி உறுப்பினர்கள் புதுசாக மாற்றும் போது போய் பாருங்கள். இப்போ சமீபத்தில் இந்த வானகரத்தில் இருக்கக்கூடிய அதிமுக மண்டபத்தில் அதிமுகவினுடைய பொதுக்குழு நடந்து எத்தனை பிரச்சனைகள் பார்த்தீங்கல்ல. இவர்கள் எல்லாம் 50 வருஷ கட்சி, இன்றைக்குமே அடிச்சுக்கிறான். 4 இருக்கிறான். 53 வருஷம் 54 வருஷம் ஆயிடுச்சுன்றான். 4 இருக்கான். ஒருத்தர் ஒரு பக்கம் இருக்கான், 4 திசைக்கு இருக்கான். திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா பையனை கொண்டு வந்துட்டதுனால இன்றைக்கி கொண்டாடுறாங்க. ஒரு அமைச்சர்களும் தனக்கான ஒரு வெஞ்சன்ஸை உள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்போ வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல். இவர்கள் எல்லாமே அரசியல்வாதிகள் தான். அவர்களுக்கு தேவைக்காக எதை வேணால் பேசுவாங்க. ஆனால் இங்கே பேசக்கூடியவன் யாருன்னா சாமானியன், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவன், தினக்கூலியாக செஞ்சுக்கிட்டு இருந்தவன். ஆனால் தளபதியை கொண்டாடிக்கிட்டு இருந்த ஒருத்தன். இப்போ அவனுக்கு வந்து ஆரம்பத்திலேருந்து யார்ட்டையும் போய் லஞ்சம் வாங்கலை, கட்டிங் வாங்கிட்டு வரல, ஏமாற்றி எடுத்துகிட்டு வரல, ஒரு திட்டத்தை போட்டு கொள்ளை அடித்து பணத்தை கொண்டு வந்து தளபதிக்கு செலவு பண்ணல. அவன் கஷ்டப்பட்டான், ஆட்டோ ஓட்டினான், பைக் டாக்ஸி ஓட்டினான், படிச்சுட்டு ஏதோ ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனான், என்னவாகவும் இருந்தான். அவன் கொண்டு வந்து தான் காசை போட்டு ஒட்டியிருக்கான். இத்தனை வருஷமும் அவர் நடிகராக இருந்தார்ல, அந்த 30 வருஷமும் அவன் தான் கொண்டாடி இருக்கான். இன்றைக்கி அவன் வரான், அவன் லஞ்சம் வாங்குவானா? இல்லை. ஏன்னா இதுக்கெல்லாம் எதிராக இதில் அடிப்பட்டவன் தான் அதில் வந்திருக்கான். அப்போது அடிப்பட்டவன் உணர்வான் நிச்சயமாக. அதில் இருக்கக்கூடியவர்கள் அதை போடுறவர்கள் தான். மக்களுக்கானவர், மக்களாட்சி வேணும்னு நினைக்கிறாங்க. அதனால தளபதியின் பின்னால் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நிற்கிறான். கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் மக்களை கூடியிருக்கிறாங்க ஒரே இடத்துல. எந்த சலசலப்பும் இல்லை. தண்ணி இல்லைன்னு சொல்ல முடியும். வேறு என்ன சொல்ல முடியும் உங்களால்? வேறு என்ன? ஒரு பொண்ணு கையை பிடிச்சி இழுத்துறான்னு சொல்ல முடியுமா? தவறாக இந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்துருச்சுன்னு சொல்ல முடியுமா? எந்த பிரச்சனையுமே முடியாது. இல்லை யாராவது ஓடி வந்து ஐயோ சரி நீங்கள் தான் மாநாடு தெரியாமல் நடத்திட்டீங்க, திமுககாரங்க அதிமுககாரங்க வந்து சோறு போட்டாங்களா எல்லா பசங்களுக்கும்? யாருமே இல்லை. எல்லாமே கண்ணியமாக வந்தான். யாருக்கும் 100 ரூபா கூட கொடுக்கல, அங்கே யாரும் குடிக்கலை, யாருக்கும் காசு கொடுக்கப்படலை, யாருக்கும் பிரியாணி இலவசமாக சப்ளை பண்ணலை. எல்லாம் அவனுடைய காசை போட்டு இன்றைக்கி நம்ம ஒரு பஸ்ஸில் போகிறோமா, அதுக்கு நமக்கு 30,000 ரூபாய் செலவாகுதா, அதில் 30 பேர் போகிறோமா, ஆளுக்கு 1000 ரூபா போட்டு வந்துட்டான். இதுதானே தவிர்த்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பேச வச்சுட்டான். இந்திய அரசியல்வாதிகளை உற்று நோக்க வச்சுட்டான். யார் இந்த தலைவர்? யார்? இது மிகப்பெரிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக மாறிட்டார். இதை வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம். அதை மாற்றவே இங்கே முடியாது. இந்த மாற்ற முடியாதுன்றதுக்காக இன்னைக்கு பேசியிருக்காரு பார்த்தீங்களா அண்ணன். அதிமுகவில் எப்படி இருந்தார் அண்ணன் ரகுபதி அண்ணன், இன்னைக்கு இங்கே வந்து எப்படி இருக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். புரியுதுங்களா? அவர் சொல்கிறார் பஞ்சு டைலாக் பேசினா இவங்களாம் தாங்க மாட்டாங்க. பஞ்சு டைலாக் பேசினா இவங்களாம் தாங்க மாட்டாங்க. என்ன நீட்டில் பிரச்சனை இல்லையா? நீட்டில் இருக்குன்னு பிரச்சனையை சொல்லி பொய் சொல்லி தானே இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க. தங்கச்சி ஸ்ரீமதி செத்து போனால அங்கே போய் நீங்கள் ஆய்வு பண்ண போனீங்களா? வேங்கை வயல் பிரச்சனைக்கு ஆய்வுக்கு போனீங்களா? இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பிரச்சனைக்கு முதல்வரோ துணை முதல்வரோ போனீங்களா? பூராவும் ஏமாற்றக்கூடிய வேலைகளை கட்டமைப்பாக அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது மக்கள் இன்னைக்கு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து என்ன இன்னைக்கு டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் நாங்கள், என்ன அக்கா கனிமொழி அக்கா கோரிக்கை வச்சாங்க, எல்லார் தாலியும் அறந்துக்கிட்டு இருக்குது, இனிமேல் யாருடைய தாலியும் அறாதுன்னு. ஏன்னா ஒட்டு மொத்தமாக அறுக்கிறதே அவங்க தானே, தானாக அறாது, இவங்களே அறுத்துட்றாங்க மொத்தமாக. அதில் மொத்தமாக சேர்த்துட்டு ஆஃபர் பம்பர் பரிசு எல்லாருக்கும் 15 லட்சம், கள்ளச்சாராயம் குடித்தா 15 லட்சம், வேறு ஏதாவது குடிச்சிட்டு சேர்த்தா 20 லட்சம், பாலியல் வன்புணர்வு நடந்தால் 1 கோடி 50 லட்சம், இப்படி மக்கள் பணத்தை வாரி இறைச்சிக்கிட்டு இருக்காங்க. எப்படி பிரச்சனைகளை வந்து அணுகணும் தடுக்கணும்ன்ற அறிவு சிந்தனைகள் இல்லை. உங்கள் பையனாக இருந்தால் சீட்டு, அமைச்சராக உன் பையனுக்கு சீட்டு,
எம்பியா உன் பையனுக்கு சீட்டு, மாவட்ட செயலாளராக உன் பையனுக்கு சீட்டு. இவனுக்கு என்ன இருக்கும்? இவங்க யாருமே குடிக்கிறதே இல்லையா? இருக்கிற ஒட்டுமொத்த சாராய ஆலையும் வச்சுக்கிட்டு இருக்கிறது யார்? நீங்கள் தானே. அப்போது முதல்வர் நல்லா புரிஞ்சுக்கணும், ஆட்சிக்கு வந்த உடனே சாராய கடையை தானே மூடுவோன்னாரு. இல்லை, தன்னுடைய வேலையை, நம்மளோட வியாபாரத்தை பாதுகாத்துக்கணும்ல, அதுக்கு ஒரு ஜீவோ பாஸ் பண்ணுறாரு. இனிமேல் எந்த சாராய ஆலையும் அமைப்பதற்கு தமிழ்நாட்டில் அனுமதி கிடையாது. போட்டாங்களா? புதுசாக எதுவும் நீங்கள் தொடங்கக்கூடாது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இருக்கிற கடைகளில் தான் வாங்கணும், குடிக்கணும், இருக்கிற கம்பெனி தான் தயாரிக்கும், கொடுக்கும். அது நிர்ணயிக்கக்கூடியது தான் விலை. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? சரி, அந்த தீர்மானம் போட்டிங்க. எத்தனை கடைகளை புதுசாக மூடி இருக்கீங்க 3.5 ஆண்டுகளில்? இல்லை. எத்தனை கடைகளை திறந்துருக்கீங்க? 42 கடைகளை திறந்துருக்கீங்க. புள்ளி விவரம் இருக்குது. ஒரு ஆண்டுக்கு 100 ஆண்டுகள் சட்டமன்றம் கூட்டத்தொடர் நடக்கும்னு சொன்னீங்க. 5 வருடத்தில் 500 நாட்கள் நடக்கும்னு சொன்னீங்க. கடந்த 3.5 ஆண்டுகளில் இப்போ நடந்திருக்கிறதோட சேர்த்து 140 நாட்கள் தான் நடந்திருக்கு. இதில் என்ன பெரிய இது? அப்போது ஒரு பிரச்சனைகளை எதையுமே விவாதிக்காமல் எப்படி நீங்கள் ஒரு தீர்வை கொண்டு வருவீங்க? இது இங்கே பேசும் பொருளாக மாறுது. இப்போ கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் பொங்கி எழுறாங்க. அண்ணன் வேல்முருகன் பொங்கி எழுறாரு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் பொங்கி எழுது, ஒவ்வொருத்தராக இன்றைக்கி பேசும் பொருளாக மாறிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர்கள் மாறுவதற்கு காரணம் மக்கள் மாறிட்டான். மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டான். வந்தால் என்ன பிரச்சனை? விஜய் வர்றதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? விஜய் அது எப்படி 100 கோடி 200 கோடி 300 கோடி சம்பளத்தை விட்டு வர உனக்கு என்ன பிரச்சனை? இவன் என்ன நினைக்கிறான்? பாலம் கட்டி தண்ணியில் அடிச்சுட்டு போகுது இல்லை, அப்போ ஒருத்தன் சம்பாதிச்சான்லாம் லஞ்சம், அந்த மாதிரி ஒருத்தன் வந்தால் தான் நம்ம பிரச்சனை சால் ஆகும்னு நினைக்கிறான். சட்டமன்றத்தில் பேசுகிறார். யார் அந்த சார்னு எடப்பாடியார் கேட்குறாரு, எதிர்கட்சியினுடைய தலைவர் கேட்குறாரு. அதுக்கு இவங்க ஒருத்தர் மேலே ஒரு பொய் வழக்கை போட்டு இவர் தான் அந்த சார், நாங்கள் உங்களை கேள்வி கேட்கணும்னா 100 சார் எங்களால் கேட்க முடியும் அப்படின்னா, அப்போ அந்த 100 பிரச்சனையை பேசாமல் இருக்கிறது யார்? இவரே வாய் கொடுத்து மாற்றாரா? இதுதான் திமுக அரசாங்கம். நீ பண்ண தப்ப நான் பேசல, நான் பண்ணதை ஏன் நீ பேசுகிற? ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்போது இவர்களுக்கு மணி அடித்தது சரிதான். அப்போ இவர்களுக்கு வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வேலை வந்ததும் சரிதான். மக்கள் தெளிவான ஒரு மனநிலைமையில் இருக்கான். இவர்களை வீட்டுக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டான். 2026 மக்களாட்சியை தமிழக மண்ணில் உலாவ விடணும்னு நினச்சிட்டான். அதில் எதுக்குமே ஆசைப்படாமல் பணம் காசெல்லாம் பல கோடிகளை பல 100 கோடிகளை சம்பளமாக வாங்கின ஒருத்தர், இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்த ஒருத்தர், இந்திய அரசியலை உற்று நோக்கு பார்க்கக்கூடிய ஒருத்தரை பிரம்மாண்டமாக வராருன்னும் போது மக்களுடைய ஆதரவு பேராதரவாக இருக்குது. இதை எல்லாத்தையும் பண்ணும். ஏன் தண்ணிக்குள்ளே வரல? தண்ணிக்குள்ளே வந்த வெள்ளம் திரும்பி போயிடுமா? ஏன் பனையூரில் வச்சு கொடுத்தாரு, அப்போ உங்கள் வீட்டில் வச்சு கொடுக்கலாமா? அவனுக்கு பிரச்சனை என்னென்னா பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, குறை சொல்ல முடியல. அதனால பண்ணுன நல்லதெல்லாம் பூராவும் குறையா சொல்கிறான். ஏன் பந்தியில் எனக்கு பக்கத்தில் உள்ளவனுக்கு நீ கறி வச்ச, எனக்கு ஏன் வைக்கல அப்படின்னு கேட்டால் அது அசிங்கமாயிடும்ல. தாவேகா மீதான அச்சத்தில் தான் இவ்வளவு குற்றச்சாட்டுகளையும் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க ஆளுங்கட்சியினர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தாவேகா பார்த்து பயப்படுறாங்க. நிச்சயமாக தாவேகா பற்றி, அதாவது திமுகவை பகிரங்கமாக எதிர்க்கக்கூடிய கட்சியாக இருக்கும். ஆனால் தாவேகா பக்கம் சைலண்ட்டாக அமைக்க வாசிக்கும். தம்பி விஜய் சொல்கிறது சரிதான்னு சொல்லுவாங்க. விஜய் சரியான கருத்தை தான் முன்னிறுத்துறான்னு நீ சொல்லு, சரியான கருத்து நாங்கள் சொல்லிக்கிறோம். எங்களுக்கு நான் எப்பவும் சொல்கிறோம், யாரையும் நம்பி ஆரம்பிக்கப்பட்டதல்ல தமிழக வெற்றி கழகம். மக்களோட மக்களாக நிற்கக்கூடியவர்கள் மட்டும், மக்களுக்காக மட்டும் ஆரம்பிக்கப்பட்டது. மக்கள் மட்டும்தான் நமக்கு துணை இருக்கிறான்றது எனக்காக உங்களிலிருந்து நான் வந்தேன், இப்போ நான் உங்களுக்காக நிற்கிறேன்னு தான் சொன்னார் மாநாட்டில். அதே போல தான் நின்றுக்கிறாரு. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் வரவர்களுக்கு பங்கு தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ எதிரியை எதிர்க்கிறதுக்கு தயாராக இருக்கணும். யாரையும் சமரசம் இல்லாமல் சமூக நீதியாகவே அவர்களை அணுகணுன்றத அவர் மாற்று கருத்தை கொண்டு வரல. அப்போது இவர்களுக்கு இது உள்ளுக்குள்ளே எரிச்சலை உண்டு பண்ணுது. ஐயோ, நம்ம இவ்வளோ நாளாக பொத்தி வச்சிருந்தோம், இதை ஓப்பனாக சொல்லிட்டாரு. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குனா இப்போ இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள்லாம் எங்கே போவாங்க? இன்னைக்கு சொல்லலாம், இன்னைக்கு சொல்லக்கூடியவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுடைய எந்த கணக்கையும் கருத்துக்களையும் எடுத்துக்கவே கூடாது மக்கள். ஏன்னா இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அறிவாலயம் போயிட்டு வெளியில் நேராக அவங்க கட்சி அலுவலகத்துக்கு வண்டி வராது. அப்படியே அங்கே இதுக்கு லாய்ட்ஸ் ரோட் போன வரலாறுகள் இருக்குது. அங்கே இருந்து அதிமுக அலுவலகத்திலேருந்து சீட்டு கூட்டணியை பேசிட்டு நேராக இங்கே வராமல் அப்படியே அறிவாலயத்துக்கு போய் கையெழுத்து போட்டதெல்லாம் வரலாறுகள் இருக்குது. அதனால் பேசக்கூடியவர்கள் இல்லை. இங்கே இவர்கள் சொல்லலாம் அவங்க பிஜேபி ஆதரிக்கிறாங்கன்னு, இவர்கள் சொல்லலாம் மறைமுகமாக பிஜேபியோட கூட்டணி இருக்கான்னு. இந்த 2 பேர் தான் அவங்கள கொண்டு வந்தது.
தமிழகத்தில் கொண்டு வந்து அவர்களை நிறுத்தினது இந்த 2 பேர் தான். இந்த இவர்களுடைய பெருமை அவர்களுக்கு தான் சேரும். அதனால எங்களை சொல்ல முடியாது. இப்போ அவர்கள் சொல்கிறாங்க இவர் பிஜேபியினுடைய பி டீம். பிஜேபின்னே சொல்லுங்கள், மக்கள்கிட்ட நாங்கள் பார்த்துக்குறோம். அதை சொல்கிறதுக்கு திராணியும் தைரியமும் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு. சொல்ல மாட்டான். பிஜேபி தான் சொல்லுங்கள். விஜய் வந்திருக்கிறார், அவர் பிஜேபிக்காரன்னு சொல்லுங்கள். ஓப்பனாக சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கா? இருக்காது யாருக்குமே. அதனால பி டீம் பி டீம் பி டீம். யாரா பி டீமு? கொண்டு வந்தது யாரு? இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் நீங்கள் இவர்கள் கொண்டு வந்து பாதியில் விட்டுருப்பாங்க, அவர் கொண்டு வந்திருப்பார், அவர் கொண்டு வந்ததுக்கப்புறம் இவர் கொண்டு வந்திருப்பார். மாறி மாறி இவர்கள் தான் கொண்டு வந்தது. மக்கள் தெளிவான மனநிலைமையில் இருக்காங்க. மக்களுக்கானதுன்னு நம்புகிறான், மாணவர்களுக்கானதுன்னு நம்புகிறான், பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு நம்புகிறான். அப்போது நம்மளா ஒருத்தர பயணிக்கக்கூடிய ஒருத்தர் வேணும், எளிமையான ஒரு தலைவன் வேணும்னு. நான் எளிமையான தலைவன் சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய எந்த தலைவனையும் பார்க்க முடியாது. ஆனால் பிரம்மாண்டமாக இருந்தாலும் மக்களுக்கான தலைவர்னு முடிவு பண்ணிட்டான். அதனால் தளபதி அவர்களை தமிழகத்தினுடைய முதல்வராக 2026 மிக பிரம்மாண்டமாக உட்கார வைக்கணும்னு முடிவு பண்ணி நடந்துகிட்டு இருக்கிறது தான் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய பயணங்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பயணம் எப்படி அமைய போகிறது, எதிர்க்கட்சிகள்லாம் எப்படி வேலை செய்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக அப்படின்னு நிறைய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.